பூவிருந்தவள்ளி கிளைச்சிறை பணியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை அடுத்து 46 கைதிகளும் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டு விட்டதால் காலியாக காட்சியளிக்கிறது. சென்னை அருகே உள்ள பூவிருந்தவள்ளி கிளை சிறைச்சாலையில் பெரிய அளவிலான குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் அடைக்கப்படுவது உண்டு. அந்த வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 23 பேரும் அங்குதான் அடைக்கப்பட்டிருந்தனர். இது தவிர வேறு சில குற்ற வழக்குகள் தொடர்புடைய நபர்கள் 25 பேர் என மொத்தம் 48 கைதிகள் அங்கு இருந்தனர். சிறையில் பல்வேறு முறைகேடு நடைபெறுவதாக சிறைத்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் சென்றது. கைதிகளை கண்காணிக்க வேண்டிய சிறை பணியாளர்களே அவர்களுடன் கூட்டு சேர்ந்து பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது உறுதியானது. இதையடுத்து பூவிருந்தவள்ளி கிளை சிறையில் திடீர் சோதனை நடத்த சிறைத்துறை ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் உத்தரவிட்டார். அதன் பேரில் டிசம்பர் 11ஆம் தேதி நடைபெற்ற சோதனையில் சிறைக்குள் 5 செல்போன், போதைப் பொருள் மற்றும் ரொக்கப் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கைதிகளுடன் சிறை பணியாளர்கள் கைகோர்த்ததே இதற்கு காரணம் என்பது உறுதியானது. இதையடுத்து உதவி ஜெயிலர் செல்வராஜ் உள்ளிட்ட 11 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அவர்களுக்கு பதிலாக சிறையின் பாதுகாப்புக்காக பிற இடங்களில் உள்ள சிறைகளிலிருந்து பணியாளர்கள் அழைக்கப்பட்டனர். முறைகேடு தொடர்பாக துறை ரீதியிலான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பூவிருந்தவள்ளி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அனைத்து கைதிகளையும் வேறு மத்திய சிறைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கைதிகள் 23 பேர் உள்ளிட்ட 38 பேர் ஏற்கனவே புழல் சிறைக்கு மாற்றப்பட்டனர். எஞ்சிய 8 கைதிகளும் வெள்ளிக்கிழமை புழல், கோவை மற்றும் வேலூர் சிறைகளுக்கு மாற்றப்பட்டு விட்டனர். அவர்களில் 3 கோவை சிறைக்கும், தலா 2 புழல் மற்றும் கடலூருக்கும், 1 வேலூர் சிறைக்கும் மாற்றப்பட்டனர். சிறையிலிருந்த 46 கைதிகளும் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டு விட்டதால் பூவிருந்தவள்ளி கிளை சிறை தற்போது காலியாக உள்ளது. அதனால் அந்த சிறை தொடர்ந்து இயங்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.